இன்றைக்கி என்ன ரெசிபின்னு தானே பார்க்க போகிறீங்க. சோம்பேறி சிக்கன் தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 1/2 கேஜி சிக்கன் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு பேனில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு வந்து காரம் அதிகமாக வேணுமோ இதை விட கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. நான் குழந்தைங்கலாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை வந்து வாஷ் பண்ணி வச்சது ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கோங்க. இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சும்மா இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியா பவுட்ரு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. என்னதான் சோம்பேறி சிக்கனாக இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக மசாலா சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்கன் இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். 2 கிராம்பு, கொஞ்சம் அன்னாச்சி பூ, சின்ன பட்டை, அப்புறம் பிரிஞ்சி இலை, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு கல்பாசி இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணி நைஸாக எடுத்துக்கோங்க. நைஸாக எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா வந்து எல்லா இடத்துலையும் இதாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணிலாம் வெளியில் வரும். அந்த டைமில் வந்து பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கோங்க. இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் சாஃப்டாக இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னா வந்து குக்கரில் கூட வச்சு எடுத்துக்கலாம் வந்து. அப்படி இல்லை அப்படின்னா வந்து பேனில் வைக்கிறீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்து பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூடான ரைஸு கூட வந்துட்டு ரசம்லாம் வச்சு இந்த வறுவல் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து செம்ம சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். புரட்டாசியில் சாப்பிடாதவங்க ஐப்பசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை சேவ் பண்ணிவிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து. நானும் இது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். ஆனால் நல்லா வந்திருந்தது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சிக்கன்லாம் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை இலை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெப்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.